2025 இந்த வருஷம் ஆரம்பிச்சு முதல் 3 மாசத்துல தமிழ் சினிமால மட்டும் 72 படங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல வெறும் 5 படங்கள் மட்டும் தான் வணிக ரீதியா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பவே முடியலனாலும் அதுதான் நெசம். நாளுக்கு நாள் படங்கள் ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அதுல வெற்றி பெற படங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே டிராப் டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. சேட்டலைட் ஓடிடி பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மெயினாவே தியேட்டர்கள் ரெவன்யூ அப்படிங்கிறதா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஒரு படம் தியேட்டர்ல ஓரளவுக்கு போச்சுனா தான் ஓடிடியே வாங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது தியேட்டர்லயுமே ஆடியன்ஸ் வரது குறைஞ்சிருச்சு. ரொம்ப செலக்டிவா தான் தியேட்டர்ல படம் பார்க்கறாங்க. ஸோ நிறைய படங்கள் சரியா போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரம் 7-8 படங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற படங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு போன வருஷம் 2024 இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் 3 மாசங்கள் ரிலீஸ் ஆன படங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 66. அதுவே இந்த வருஷம் முதல் 3 மாசம் 72 படங்கள் வந்திருக்கு. ஸோ போன வருஷத்தை விட அதிகமான படங்கள் தான் இந்த முதல் 3 மாசத்துல வந்திருக்கு. அதுல கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லான படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 படங்கள் தான். சோ அந்த 5 படங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது 72ல 5 படம் அப்படின்னா வெறும் 7.1% ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. அந்த 5 படங்கள் என்னென்ன, எதனால அந்த படங்கள் சக்சஸ்ஃபுல்லா போச்சு, நிறைய எதிர்பார்த்து பெரிய அளவுல போகாத படங்கள் என்னென்ன, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ரொம்ப நல்லா போன சக்சஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா மதகத ராஜா தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதும் சரி சக்சஸ் ஆனதும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா 2012 பொங்கலுக்கு வர வேண்டிய இந்த படம் 12-13 வருஷம் கழிச்சு 2025 பொங்கலுக்கு அது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படம் வர வேண்டிய டைம்ல வந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பெருசா எதையும் யோசிக்காம ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா போய் உட்கார்ந்தமா ஜாலியா ஒரு படத்தை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரியான படங்கள் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் மொரோவர் அந்த விண்டேஜ் சந்தானம் அப்படிங்கிற அந்த காமெடி விஷயங்களையும் நம்ம பெருசா மிஸ் பண்றோம் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த படம் மக்களுக்கு பெரிய அளவுல பிடிச்சிருந்துச்சு. அதுபோக படத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கொஞ்சம் அடல்ட் காமெடியா மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் டபுள் மீனிங் கிளாமர் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே இது ஒரு பழைய படம் 2012 எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற காரணத்தினாலே ரொம்ப சீரியஸா இந்த படத்தை நம்மளால விமர்சிக்கவும் முடியல. அந்த வகையில மதகத ராஜாவோட சக்சஸ் தமிழ் சினிமாக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சக்சஸா இருந்திருக்கு.